ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கி ஒரு 35 ஃப்ரேசஸை பார்ப்போம். அதாவது இந்த ஃப்ரேசஸ் வழியாக நம்ம இங்கிலீஷை பழகினோம்னா நல்ல மறக்காமல் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ட்ஸாக நீங்கள் பழகுனீங்கன்னா அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா அது மறந்து போகும். அதே மாதிரி சென்டென்சஸாக பழகிறதும் நல்லது தான். எல்லாமே நல்லது இல்லைன்னு சொல்லலை. சென்டென்ஸாக பழகிறதும் நல்லது தான். ஆனால் அந்த சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அந்த சிச்சுவேஷன் வராமல் போனால் அதுவும் மறந்து போயிடும். இந்த ஃப்ரேசஸ் தான் பல சந்தர்ப்பங்களுக்கு பல நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுனால இது மறக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. அதனால் ஃப்ரேசஸ் வழியாக நீங்கள் இங்கிலீஷ் பழகிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒன் மோர் லெசன் ஆன் ஃப்ரேசஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The first phrase in today's lesson is behind my back. Behind my backனா முதுகுக்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம். I know what all you do behind my back. நீ என்னவெல்லாம் செய்கிற அப்படிங்கிறது, என்னுடைய முதுகுக்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. I know what all you do behind my back அப்படின்னு சொல்கிறீங்க. Next, he joined a good job. Then there is no turning back in his life. நல்ல வேலையில் சேர்ந்துட்டான். அதனால் there is no turning back in his lifeனா பிறகு அவன் வாழ்வில் எந்த பின்னடைவும் இல்லை. ஸோ அது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஜாபில் ஜாயின் பண்ணிட்டான், நல்ல வேலையில் ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கு பிறகு there is no turning back in his life. அதுக்கு பிறகு எந்த விதமான பின்னடைவும் இல்லை. வாழ்க்கையில் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. அதாவது திருப்பி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கலை, நல்லா தான் இருக்கிறான் அப்படின்ட்டு ஆஃப்டர் he joining the job there is no turning back in his life அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு, he turned back on his friend in trouble. friend in troubleனா ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதே, அவன் he turned his back on his friend. turned his backனா அது அங்கிட்டு திரும்பிக்கிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ண மறுத்து விட்டான் அப்படிங்கிறத he turned back on his friend in trouble அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் டர்ன் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முறைப்படி வரணும், முறைப்படி வர்றதுக்கு முன்னாலேயே, முறையை தவறி அதுக்கு முன்னாலேயே செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அவுட் ஆஃப் டர்ன் அப்படின்ட்டு. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் டர்ன். உங்கள் முறை வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யூ கெனாட் எக்ஸ்பெக்ட் எனி அவுட் ஆஃப் டர்ன் ஃபேவர் ஃப்ரம் த கவர்மெண்ட்லேருந்து எதுவும் சலுகை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் முறைக்கு காத்திருக்க வேண்டும். முறையை மீறி உங்களுக்கு சலுகை கிடைக்கும் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்ட்டு நினைக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி அவுட் ஆஃப் டர்ன் ஃபீவர் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஆம் டெல்லிங் யூ பட் யூ நெவர் லிசன் டு மீ. நான் உங்கள்கிட்ட ஐ கெப்ட் டெல்லிங் யூனா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் யூ நெவர் லிசன் டு மீ. என்னைய கேட்கவே இல்லை, நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கெப்ட் டெல்லிங் யூ அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த கீப்பை வச்சு எவ்வளவு வேர்ட்ஸ் வருதுன்ட்டு. அதனால் இதை கொஞ்சம் நல்லா படிக்கலாம். இதெல்லாம் நல்ல ஃப்ரேசஸ்ஸு. இந்த ஃப்ரேசஸ்லாம் உங்களுக்கு இதை பார்த்த பிறகு மறக்கவே மறக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த லெசன் ஒரு எவர் கிரீன் லெசன். இப்போ இல்லை, ஒரு 10 வருஷம் கூட இந்த லெசனை பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீப் இட் அப்னா ஒரு என்கரேஜ் பண்ணுறது. ஏற்கனவே நீங்கள் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலையை நல்லா செய்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பாஸ் உங்களை என்கரேஜ் பண்ணுறாரு. கீப் இட் அப் அப்படின்னா நல்ல வேலையை தொடருங்கள் அப்படின்னு அர்த்தம். கீப் இட் அப் அப்படின்ட்டு. ஸோ ஹீ கெப்ட் ஆன் இரிட்டேட்டிங் மீ. இரிட்டேட்டிங்னா நச்சரிக்கிறான், இல்லாட்டா எரிச்சல் ஊட்டுகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஹீ கெப்ட் ஆன் அப்படின்னா அது எரிச்சல் ஓட்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதான் ஹீ கெப்ட் ஆன் இரிட்டேட்டிங் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் கீப் குவைட்னா சத்தம் போடாமல் இரு, அமைதியாக இரு, அமைதியை கடைப்பிடி அப்படின்னு அர்த்தம். சத்தம் போடாமல் இருங்க அப்படிங்கிறதுக்கு கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கீப் அப் யுவர் ப்ராமிஸ். உங்கள் ப்ராமிஸ்னால் ஒரு வாக்குறுதி. கீப் அப் யுவர் ப்ராமிஸ்னால் வாக்குறுதியை காப்பாற்ற வேணும்.
அதாவது கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற வேணும் அப்படிங்கிறது தான் கீப் அப் யுவர் ப்ராமிஸ், கீப் அப் யுவர் ப்ராமிஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஐ கான்ட் கீப் அப், ஐ ஆம் டயர்ட். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அதுக்கு மேலே உங்களுக்கு நகர்த்த முடியலை, அதாவது கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை, எனக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு ஐ கான்ட் கீப் அப் அப்படின்னு சொல்கிறேன். ஐ கான்ட் கீப் அப், ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ மேலும் கொஞ்சம் பார்ப்போம். The next one is keep it to yourself. Keep it to yourselfனா ஒரு சீக்ரெட்டை சொல்கிற மாதிரி. Keep it to yourself. வெளியே எதையும் விட்டுறாத, யார்ட்டையும் பேசிடாத, யார்ட்டையும் சொல்லிடாத, keep it to yourself அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு keep me posted. நீங்கள் உங்கள் சப்பார்டினேட்டிட்ட, உங்கள் கலீக்கிட்ட சொல்கிறீங்க, இங்கே ஒரு இடத்துல இருந்து போகும்போது நான் அங்கிட்டு போகிறேன், இருந்தாலும் keep me posted of the developments. இங்கே என்ன நடக்குது, என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் கீப் மீ போஸ்டட் அப்படின்ட்டு. கீப் மீ போஸ்டட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கீப் இன் டச். கீப் இன் டச்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பிரிஞ்சு போகிறீங்க, அப்போ சொல்கிறீங்க கீப் இன் டச்னா என்னுடைய தொடர்பில் இரு அப்படின்னு சொல்கிறீங்க, கீப் இன் டச். நெக்ஸ்ட் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் கீப் மீ ஆன் மை டோஸ். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க, காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அவ்வளவு வேலை எனக்கு வீட்டில். ஸோ த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் கீப் மீ ஆன் மை டோஸ். ஆன் மை டோனா கால் விரல், ஆன் மை டோஸ்னா நான் எப்போதும் விரல், இந்த கால் விரலை வச்சு தான் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணுறேன். அதான் காலை சரியாக வைக்கிறது கூட நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதை தமிழில் இப்படி கூட சொல்லலாம், நான் பம்பரமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்ட காலில் வெந்நீரை ஊற்றி கொண்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளவு வேலை இருக்குது எனக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ த ஒர்க்ஸ் கீப் மீ ஆன் மை டோஸ், த ஒர்க்ஸ் கீப் மீ ஆன் மை டோஸ் அப்படின்ட்டு. ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணுற பையனாக இருந்தால் கூட அந்த மதர் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் பாய் கீப்ஸ் மீ ஆன் மை டோஸ், எப்போதும் இவனை ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹூ நோஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹூ நோஸ், அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு உண்மையிலே தெரியலை. அப்போ ஹூ நோஸ் அப்படின்னு யாருக்கு தெரியும் இது அப்படின்னு சொல்கிறீங்க. அது பேர் ஹூ கேஸ், அது தெரியுமா? ஸோ அவன் எலெக்ஷனில் டிஃபீட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி என்ன, எவனோ டிஃபீட் ஆகிறான், எவனோ ஜெயிக்கிறான், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கும்போது ஹூ கேஸ், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஹூ கேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிறகு ஒருத்தனை பார்த்து சொன்னீங்க, வாட் டு யூ திங்க் யூ ஆர், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். வாட் டு யூ திங்க் யூ ஆர் அப்படின்ட்டு, நீ யாருன்னு நினைக்கிற அப்படின்ட்டு, பெரியாளோ நீ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஹூ டு யூ திங்க் யூ ஆர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹூ டு யூ திங்க் யூ ஆர் அப்படின்ட்டு. அப்போ ஹூ ஆஸ்ட் யூ ஜஸ்ட் சிட் அப்படின்ட்டு, உன்னை யார் கேட்டாப்பா, நீ இடையில மூக்கு நுழைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, உன்னை யார் கேட்டா, அதுக்கு ஹூ ஆஸ்ட் யூ அப்படின்ட்டு சொல்கிறேன். யாராவது ஒருத்தன் அவுட் ஆஃப் டர்னில் முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது சொல்கிறான், இடையில பேசுகிறான், அப்போ அவனை சொல்கிறீங்க ஹூ ஆஸ்ட் யூ ஜஸ்ட் சிட் தேர் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டே இன் டச். கீப் இன் டச் மாதிரி ஸ்டே இன் டச் அப்படின்னு கூட சொல்லலாம், தொடர்பில் இருங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள். ட்ரபிள்னா ஒரு தொந்தரவு, பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து விட்டு விலகி இரு. இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் தலையிட வேண்டாம், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து விட்டு வெளியே வர்றது பெட்டர், அதுதான் நல்லது நமக்கு. ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரபிளை விட்டு வெளியே இரு அப்படின்ட்டு, ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெட் மீ நோ. லெட் மீ நோனா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது கீப் மீ போஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது லெட் மீ நோ அப்படின்ட்டு. ஸோ உங்கள் சப்பார்டினேட்டிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிறதுக்கு லெட் மீ நோ, எனக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் கெட் பேக் டு மீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் சப்பார்டினேட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்க, வேலையை கொடுத்துட்டு அவருக்கு டைமும் இருக்குது, நீ முதல்ல வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு யூ கேன் கெட் பேக் டு மீ அப்படின்னு சொல்கிறீங்க. கெட் பேக் டு மீனா என்கிட்ட திருப்பியும் சொல்லு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத அப்படின்ட்டு, அதை பற்றி எனக்கு பின்னே தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பி ரியலிஸ்டிக். ரியல்னா உண்மை அப்படின்னு அர்த்தம், ரியலிஸ்டிக்னா யதார்த்தமாக இருக்கணும். அதாவது நீ சொல்கிறது தியரட்டிக்கலாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு
ப்ராக்டிக்கலாக இருக்காமல் இருக்கக்கூடாது. இந்த ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது தான் ரியலிஸ்டிக். பி ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ். அதாவது ஒரு மீட்டிங் நடக்குது, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு சொல்கிறீங்க லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ்னால் நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு அர்த்தம். பேசினது போதும், ரொம்ப பேசிட்டோம், இப்போ வேலையை ஆரம்பிப்போம், லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் குட் டு நோனா இதை பற்றி தெரிந்தது நல்லது தான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாரு. அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறாரு, அவனுக்கு வெளிநாட்டுக்கு போக விசா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறீங்க. சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம் குட் டு நோ அப்படின்னு சொல்லலாம். குட் டு நோனா அது தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு ஐ எம் சாரி ஃபார் த மிக்ஸ்அப்னா ஒன்று சொல்கிறீங்க. அது பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அது தப்புன்னு தோணுது, திருப்பி இன்னொன்று சொல்கிறீங்க. இன்னொரு சொல்லும்போது அவர் கேட்டவர் என்னடா முதல்ல அப்படி சொன்னானே, ரெண்டாவது இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் சாரி ஃபார் த மிக்ஸ்அப். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், அந்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ எம் சாரி ஃபார் த மிக்ஸ்அப் அப்படின்ட்டு. இதையும் போட்டு குழப்பிட்டேன், இதையும் போட்டு குழப்பிட்டேன், ஐ எம் சாரி ஃபார் த மிக்ஸ்அப் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு லேடி ஒரு பார்சலை தூக்கணும், அவள் அப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, உங்கள் ஹெல்ப்பை ஆஃபர் பண்ணுறீங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் கேட்குறா, ஸோ வுட் யூ மைண்ட் ஹெல்ப்பிங் மீ அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் யூ கெட் வாட் யூ பே ஃபார் அப்படின்ட்டு. இப்போ இந்த பொருள் பாரு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எவ்வளவு நீ பே பண்ண? நான் இவ்வளோ தான் பே பண்ணேன். நீ இவ்வளவு சீப்பாக வாங்கினா சீப்பான பொருள் தான் கிடைக்கும், நல்ல பொருள் வேணும்னா நல்ல ஹை ப்ரைஸ் போட்டு வாங்கணும், அப்போ தான் நல்ல பொருள் கிடைக்கும். யூ கெட் வாட் யூ பே ஃபார். நீங்கள் சீப்பாக வாங்கணும்னு நினச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கெட் வாட் யூ பே ஃபார். இது எல்லா சிச்சுவேஷனுக்கும் பொருந்தும். யூ கெட் த கவர்மெண்ட் யூ டிசர்வ். நல்ல ஆளுகளுக்கு ஓட்டு போட்டு நம்ம எலெக்ட் பண்ணணும். நம்ம மோசமான ஆளுக்கு ஓட்டு போட்டோம்னா நமக்கு மோசமான கவர்மெண்ட் தான் கிடைக்கும், நல்ல ஆளுகளுக்கு ஓட்டு போட்டோம்னா நல்ல கவர்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ யூ கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யூ கெட் த கவர்மெண்ட் யூ டிசர்வ். அதே மாதிரி யூ கெட் வாட் யூ பே ஃபார் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ரைட் திஸ் வே ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஒருத்தர் ஒரு வழி கேட்குறாரு, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரைட் திஸ் வே ப்ளீஸ், இந்த வழி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் புட் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ். என்னுடைய இடத்துலேருந்து நீ யோசிப்பார், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. புட் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ். ஷூஸ்னால் செருப்பு. என் செருப்பில் இருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னா என்னுடைய இடத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு படும் அப்படின்னு சொல்கிறீங்க. யூ புட் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்து பார்ப்போம். The next one is I don't have too much time on my hands. I don't have too much timeனா எனக்கு அதிக நேரம் இல்லை, on my handsனால் என்னுடைய கைவசம் அப்படின்னு அர்த்தம். என் கைவசம் அதிக நேரம் இல்லை அப்படின்னு இதனுடைய டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு ஃப்ரீ டைமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஹாவ் டூ மச் டைம் ஆன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ லாட் ஆன் மை பிளேட். இதை ஒன்று கவனிச்சுக்கோங்க. ஐ ஹாவ் அ லாட் ஆன் மை பிளேட், அதாவது என்னுடைய ஐ ஹாவ் பிளேட் ஃபுல் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய பிளேட்டில் அவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது இடியம் மாதிரி. ஸோ என் தட்டில் நிறையாக இருக்கிறது, வேலை சுமை அதிகம், எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் எ லாட் ஆன் மை பிளேட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐ ஹாவ் எ லாட் ஆன் மை பிளேட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஐ ஹவ் லாஸ்ட் மை டச். ஐ ஹவ் லாஸ்ட் மை டச்னால் எனக்கு டச்சு விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா பழகியதை விட்டு போச்சு அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு கிட்டார் வாசிக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாள் ஆச்சு கிட்டார் வாசிச்சு, அதுக்கு பிறகு கேட்குறாரு கிட்டார் வாசிங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஹவ் லாஸ்ட் மை டச். ஐ ஹவ் லாஸ்ட் மை டச், எனக்கு டச் விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், ஐ எம் அவுட் ஆஃப் டச் அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் டச்னால் எனக்கு டச்சில் இல்லை, தொடர்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். சேம் திங் தான், ஐ எம் அவுட் ஆஃப் டச் அப்படின்னு சொல்லலாம்.
ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து ஹீஸ் அவுட் ஆஃப் ஹோம் ஆர் ஹீஸ் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் அட் த மோமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அவர் இருக்காரா, வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆக்சுவலாக அவர் வீட்டில் இல்லை. அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க ஹீஸ் அவுட் ஆஃப் ஹோம் அட் த மூமெண்ட். இப்போ தற்சமயம் அவர் வீட்டில் இல்லைன்ட்டு, அவுட் ஆஃப் ஹோம். அதே மாதிரி உங்கள் செக்ரட்டரி சொல்கிறாங்க ஆஃபீஸில், ஹீ இஸ் அவுட் ஆஃப் த ஆஃபீஸ் அட் த மூமெண்ட். ஹீ இஸ் அவுட் ஆஃப் த ஆஃபீஸ் அட் த மூமெண்ட். இப்போ தற்சமயம் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இன்றைக்கி 35 ஃப்ரேசஸ்ஸு அதுக்குள்ளே சென்டென்சஸ்லாம் பார்த்துட்டோம். இதை பழகிக்கோங்க. இன்னும் பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா, இப்படி டைப் ஆஃப் வீடியோவில் இஷ்டப்பட்டீங்கன்னா நிறையா ஃப்ரேசஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக்ட் திஸ் லெசன். I hope you found this lesson useful to you. If you like my lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye bye.